80 கதைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு புது கதை ஒன்று யோசித்தேன். அதுவும் நல்லா இருந்தது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன படம் பண்ண போகிறோன்றது தெரியல. நான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். இவ்வளோக்கும் காரணம் நீங்கள் என்ன ப்ளஸ்ன்னு சொல்கிறீங்களோ அதே வித்தியாசமான சிந்தனை தான். ஓகே. இல்லாட்டி விட்டா நான் பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஆகிருப்பேன், கமர்ஷியல் டைரக்டர் ஆகிருப்பேன். அப்புறம் கமர்ஷியல் ஆகிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. பட் அந்த டெக்னிக் எனக்கு நல்லா தெரியும். இப்போ கூட நான் இல்லாமல் இப்போ நான் என்ன வச்சு படம் எடுக்கணும்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு முதல்ல நீங்கள் ஆரம்பித்த மாதிரி விஜய் எல்லாம் வச்சு நீங்கள் கதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நம்ம கையில் கிடைச்சா அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தீனியை டிஃப்ரெண்ட்டான முறையில் கொடுத்து ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அதுக்கான வாய்ப்பு அமையணும். ஆமாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஃபயருக்கு போகிற வரையும் உள்ளுக்குள்ளே ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபயர் என்கிட்ட இருக்குது. அது என்னுடைய வெற்றி. ஓகே. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நான் எந்நேரமும் தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இதை வித்தியாசமாக சிந்திக்கணுங்கிறது இல்லை, வித்தியாசமாக சிந்திக்கணுங்கிறது என்னுடைய